தற்போது இந்த சாலை மறியல் போராட்டம் என்பது நடைபெறக்கூடிய இடம் என்பது மாவனல்லாவிலிருந்து மசனகுடி செல்லக்கூடிய நெடுஞ்சாலையில் தான். நூற்றுக்கணக்கான பழங்குடியின மக்கள் அந்த பகுதியில் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். அதாவது இந்த மாவனல்லா கிராமத்தை பொறுத்தவரையில் 300க்கும் மேற்பட்ட பழங்குடியின குடும்பங்களை சார்ந்த மக்கள் வாழ்ந்து வருகின்றனர். இந்த நிலையில் கடந்த 24ஆம் தேதி நாகியம்மாள் என்ற ஒரு பழங்குடியின பெண் ஆடு மேய்த்துக் கொண்டிருந்த போது அவரை 37 என்று எண்ணை கொண்ட புலியானது அடித்துக் கொண்டு இழுத்துச் சென்றது. அதனைத் தொடர்ந்து அந்த புலி பிடிக்க வேண்டும் என்று பொதுமக்கள் தொடர்ந்து கோரிக்கை வைத்த நிலையில் அந்த புலியை கூண்டு வைத்து பிடிப்பதற்கான முடிவு எடுக்கப்பட்டு 5 இடங்களில் அந்த கூண்டுகள் வைக்கப்பட்டது. அதே போல 30க்கும் மேற்பட்ட இடங்களில் நவீன தானியங்கி கேமராக்களும் பொருத்தப்பட்டு தொடர்ந்து கண்காணிக்கப்பட்டது வந்தது. 16 நாட்களாக அந்த புலியை போக்கு காட்டி வந்த நிலையில் இன்று காலை அங்கு வைக்கப்பட்டிருந்த ஒரு கூண்டில் அந்த T37 என்று சொல்லக்கூடிய புலி கூண்டில் சிக்கியது. அதனைத் தொடர்ந்து அந்த பகுதி மக்கள் அந்த புலியை காண்பதற்காக ஏராளமானோர் அந்த பகுதியில் திரண்டு வந்த போது காவல்துறையினரும் வனத்துறையினரும் அவர்களை தடுத்து நிறுத்தி தடுத்து நிறுத்தியதால் இரு தரப்பினரிடையே வாக்குவாதம் ஏற்பட்டது. குறிப்பாக அந்த புலிதான் நாகியம்மாளை அடித்துக் கொண்ட புலியா என்று தங்களுக்கு தெரிவிக்க வேண்டும் என்று கூறிதான் கிராம மக்கள் அவர்களுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். அப்போது வனத்துறை அதிகாரிகள் அந்த புலியை காண்பிக்க மறுப்பு தெரிவித்த நிலையில் புலியானது கூண்டிலிருந்து ஏற்றப்பட்டு உடனடியாக மசனகுடியில் உள்ள லாகோஸ் பகுதிக்கு கொண்டு செல்லப்பட்டது. அப்போது அந்த புலியை காண்பித்தால் தான் விழுவோம் என்று கூறி நூற்றுக்கணக்கான பழங்குடியின மக்கள் அந்த புலி கொண்டு சென்ற வாகனத்தின் முன்பு அமர்ந்து சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது அந்த காவல்துறை அதிகாரிகள் அவர்களை சமாதானப்படுத்திய போது கூடலூர் டிஎஸ்பி காவல்துறை அதிகாரி அங்கு இருக்கக்கூடிய 3க்கும் மேற்பட்ட நபர்களை தாக்கியதாக கூறப்படுகிறது. இதனால் ஆத்திரமடைந்த பொதுமக்கள் தற்போது மசனகுடி மாவனல்லா நெடுஞ்சாலையில் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். சுமார் 1 மணி நேரத்திற்கு மேலாக இந்த போராட்டம் என்பது நடைபெற்று வருகிறது. இதனால் மசனகுடி உதகையிடையே போக்குவரத்து பாதிக்கப்பட்டிருக்கும் நிலையில் அவர்களுடன் சமாதானம் செய்வதற்கான பேச்சுவார்த்தையில் தற்போது காவல்துறையினர் ஈடுபட்டு வருகிறார்கள். அந்த புலியும் தற்போது மசனகுடி பகுதியில் வைக்கப்பட்டு அடுத்த கட்ட எங்கு கொண்டு செல்வது என்பதற்காக ஆலோசனையும் நடைபெற்று வருகிறது. தற்போது அந்த சாலை மறியல் போராட்டம் காரணமாக மசனகுடியில் பரபரப்பு ஏற்பட்டிருக்கிறது. அவர்களை 1 மணி நேரத்திற்கு மேலாக உதகை மற்றும் மசனகுடியே போக்குவரத்து பாதிக்கப்பட்டிருக்கிறது.